ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ப்ரோட்டீன் சாலட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். இது வந்து டயட் இருக்கிறவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை எடுத்துக்கிறப்ப ஸ்டொமக் வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. வெள்ளை கொண்டக்கடலை, வேர்க்கடலை, தட்டைப்பயிர், வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, லெமன் எடுத்து வச்சுருக்கேங்க. கொண்டக்கடலை, வேர்க்கடலை, தட்டைப்பயிரெலாம் 5 hours ஊற வச்சு அதை வந்து உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஏற்கனவே வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாங்க. இது கூட வேக வச்ச வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேக வச்ச தட்டைப்பயிர் சேர்த்துக்கோங்க. கட் பண்ண வெள்ளரிக்காய், வெங்காயம், கட் பண்ண தக்காளி, உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக கேரட் துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ 1/2 லெமனை வந்து புளிஞ்சு சேர்த்துக்கோங்க. இன்னுமே புளிப்பு சுவையோடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே வேர்க்கடலை, கொண்டக்கடலைலாம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேங்க. அதனால இதில் இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறாப்புல இருந்தால் மிளகை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு இடித்த மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாலட். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சூப்பரான ஹெல்த்தியான சாலட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.